இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தோழர் RNK நல்லக்கண்ணு அப்படின்னு மற்றவங்களாலையும் தோழர் RNK அப்படின்னு கம்யூனிஸ்டுகளாலும் அழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் சகாப்தம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. பொதுவாக அரசியலில் 2 விதமான தலைவர்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது, இன்னொன்று எந்த அதிகாரமும் இல்லாத போதும் யாராலும் கவனிக்கப்படாத பிரச்சனைகளை பெரிய அளவில் எடுத்து சென்று அதற்கு தீர்வுகளை கொடுக்கிறது. அந்த 2வது வகையராக தான் நம்ம தோழர் RNK. அவரது நினைவுகள் பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். அதே மாதிரி நேற்று திடீர்னு சசிகலா பற்ற வச்ச நெருப்பு ஒன்று அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாருக்கு அந்த நெருப்பு ஆபத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது குறித்தும் பேசலாம். மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சே அப்படின்னு காங்கிரஸ் கிறிஸ் ஜோடங்கர் அவர் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. அது பற்றியும் விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா தமிழக அரசியலுக்கு மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்குமே அந்த பொது உடைமை கொள்கை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு சோகமான நாள் தான். ஏன்னா 101 வயதில் இந்திய பொது உடைமைக்கு முகமாக இருந்த கம்யூனிசத்துக்கு தலைவராக இருந்த நல்லக்கண்ணு இன்றைக்கி வந்து மறைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட அந்த நீண்ட பயணம் இருக்கு இல்லையா, 80 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில், அது வந்து சாதாரணமாக சொல்ல முடியாதுன்னா இப்போல்லாம் நமக்கு நிறைய பார்க்குறோம்ல, நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சவங்க நீ தலைவர்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி வேறு கொள்கை வேறு, அந்த மாதிரிலாம் கொள்கையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு கூட இன்றைக்கி எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அரசியல் நிகழ்ச்சிகள்லாம் அரசியலெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவர் எடுத்த கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார் அப்படின்னா அதிலிருந்து எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு தருணத்துலையுமே வந்து தவறாமல் இறுதி வரைக்கும் அந்த கொள்கையை பிடிப்பை வந்து தொடர்ந்து அவரோட வச்சுட்டு இருந்தவர் தான் நல்லக்கண்ணு. அந்த கம்யூனிஸ்ட் கொள்கை ஆகட்டும், போராட்டம் ஆகட்டும், சிறைவாசம் ஆகட்டும், இந்த மாதிரி மக்களுக்காகவே வாழ்ந்து மறைஞ்சிருக்கார். அதாவது தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தானத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு அரசியல் தலைவர் நல்லக்கண்ணு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர் வந்து ஒரு மாபெரும் ஒரு வாழ்வை சோதனைக்கிடையில் பல சாதனைகளை புரிந்து பல கற்பிதங்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பல தலைவர்கள் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சார்பாக முழு மரியாதை கொடுக்கப்படும்ன்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அவருக்கு வழி அனுப்பி வைப்போன்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவரோட உடல் வந்து தானமாக கொடுக்கப்படுது போல. அதாவது பொதுவாக ஒரு அரசியல்வாதினா எப்படி இருப்பார் அப்படின்னு சமூகத்தில் ஒரு பொது மதிப்பீடு இருக்குது. அந்த எந்த மதிப்பீடுக்குள்ளேயும் அடங்காத ஒருத்தர் தான் RNKன்னு அழைக்கப்படுற தோழர் நல்லக்கண்ணு. அவர் நீங்கள் தானம்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, அவர் வந்து பொதுவாக இந்த 2022 சுதந்திர நாள் அன்னைக்கு முதல்வர் வந்து தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாரு. அதாவது தமிழ்நாட்டோட உயரிய விருதுன்னு சொல்கிறாங்க, தகைசால் தமிழர் விருது. அந்த விருது மூலமாக 10 லட்சம் ரூபாய் பணமும் அவருக்கு தரப்படுது. அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தோடு சேர்த்து விருதை வாங்க வர்றாரு. அதோடு சேர்த்து கையில் இருந்த 5000 எடுத்து போட்டு இருந்தாங்க, உங்களுடைய நிவாரண நிதி, முதல்வர் நிவாரண நிதிக்கு இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. சரி, அதுதான் அப்படி இருக்காரான்னு பார்த்தா அவர் கிட்டத்தட்ட 80 வயசை நெருங்குறப்ப நான் நினைக்கிறேன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 80 வயசை ஒட்டி இவங்க கம்யூனிஸ்டுகள் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஆச்சும் நல்லா இருக்கணும், வாழ்க்கை முழுவதும் போராடி இருக்காரு, பெரிய அளவில் தேர்தல்களில் வெற்றியும் பெறல, அந்த மக்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல. ஆனால் மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உன்னத தலைவராக இருந்தவருக்கு நம்ம கட்சி ரீதியாக ஒரு அங்கீகாரம் தரணும் அப்படிங்கிற விதத்தில் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்று திரட்டி 1 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தையும் இவர் கட்சி நிவாரண நிதிக்கு கொடுத்துட்டாரு, நீங்களே வச்சுங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு சார்பாக அம்பேத்கர் விருது கொடுக்குறப்ப அவருக்கு 1 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன், அந்த காசையுமே அவர் திருப்பி கொடுத்துட்டார். கட்சிக்கு பாதியும் விவசாய தொழிலாளர்களுக்கு பாதியும் அப்படிங்கிற விதத்தில் திருப்பி கொடுத்துட்டார். இப்படி எல்லாத்தையுமே தன்னிடமிருந்து கொடுத்த தலைவர் கடைசியாக உடலையுமே தானமாக கொடுத்துட்டாரு. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதன் மூலமாக படிக்கட்டும், பயன்பெறட்டும் அப்படின்னு அவரது ஆசையை அவரது குடும்பத்தினரும் இப்போ நிறைவேற்றி வச்சிருக்காங்க. ஆமாம், இதில் வந்து குறிப்பாக
இறுதி வரைக்குமே வந்து வாடகை வீட்டில் தான் குடியிருந்தார். அந்த அளவுக்கு எளிமைக்கு பெயர் போனவர், நேர்மைக்கு பெயர் போனவர் தான் நல்லக்கண்ணு. இல்லை, நீங்கள் அங்கே தான் யோசிக்கணும். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, இப்போ பெரிய சமூகத்தில் மதிக்கக்கூடிய பெரிய பிரபலம் ஒருத்தர் இந்த பணத்தை 1 கோடியை ஜஸ்ட் லைக் இருந்தாங்க அப்படின்னு தூக்கிப்பட்டாலோ, 1 லட்சத்தை நீங்களே வச்சுங்கன்னு சொன்னாலோ, 10 லட்சத்தை நீங்களே வச்சுங்கன்னு சொன்னாலோ அது விஷயம் கிடையாது. ஆமாம், வாடகை வீட்டில் வாழ்ற ஒருத்தர் அந்த பணத்தால எவ்வளவு பலன் அடையலாம்னு தெரிந்த ஒருத்தர் அது ஜஸ்ட் அப்படியே புறங்கையால தள்ளிவிடுறாரு பாத்தீங்களா, அதுதான் அவர் தலைமைக்கான அடையாளம். அதுவுமே அழகு. நீங்க வாடகை வீடுன்னு சொன்ன உடனே 2006 2011 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2007 அல்லது 2008 இருக்கும், என் நினைவு சரியா இருந்தா, அந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்த கலைஞர் வந்து வீடு அலோகேட் பண்றாரு. தமிழ்நாடு வீடு தர்றாங்க. ஆமா, அந்த வீட்டில் தான் இருந்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 12 வருஷமா அதில் இருந்துட்டார். ஆனா கலைஞர் கொடுத்த வீடுங்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சி அரியணை ஏறுறாரு இல்லையா, அப்போ வந்து அவர் அந்த பில்டிங்கை வந்து நாங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக கட்ட போகிறோம், அதற்காக இங்கே இருக்கிறவங்கலாம் காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. காலி பண்ணுற அந்த வீட்டில் தான் தோழர் நல்லக்கண்ணு வசிக்கிறார். அப்போ நல்லக்கண்ணு எங்கே போவாருங்கிறத பற்றி எடப்பாடி பழனிசாமி கவலைப்படலை. அது வந்து அவர் அப்படியே காலி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் நீங்கள் நல்லக்கண்ணனுடைய அவருடைய மனநிலையை நீங்கள் பார்க்கணும். அவர் எந்த விதமான ஒரு சின்ன எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. நான் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா, இந்த நாட்டு விடுதலை அடைகிறதுக்காக நான் போராடி இருக்கேன் தெரியுமா, எத்தனை தீண்டாமை பிரச்சனைக்கு எதிராக நான் போராடி இருக்கேன் தெரியுமா, சாதி ஒழிப்புக்கு அகைன்ஸ்டா எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ வருஷங்கள் சிறையில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அரசியல்ல ஒரு பெரிய பவர்ஃபுல் சென்டரா இருந்திருக்கேன், நான் மாநில செயலாளராக இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், அது மாதிரி இத்தனை பொறுப்புகள் இருந்திருக்கேன்னு எதுவுமே சொல்லல. அவர் சொன்னீங்களா நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டி நகர்லேருந்து காலி பண்ணி வேற ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு இருக்கிறார் குடும்பத்தோடு. அப்போ வாடகைக்கு இருக்கிறாருங்கிற தகவல் வெளியே வந்த உடனே அன்னைக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் இதை கண்டித்து கடுமையாக அறிக்கை வெளியிடுறாரு. அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம போனாரு அப்படிங்கிறது அவருடைய மாண்பு. அதற்காக இன்னொரு வீடை கூட அலோகேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இது என்ன விதமான அரசு? ஒரு விடுதலை போராளி எப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா, ஒரு கம்யூனிஸ்ட் முதுபெரும் தலைவர் எப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களாங்கிற அடிப்படையில் அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். அப்புறம் பழநெடுமாறன் உள்ளிட்ட பல தலைவர்களும் இதை கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு அப்புறம் தான் அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் வந்து, அப்போ கூட ஓபிஎஸ் தான் தொடர்பு கொண்டு பேசுறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, நம்ம வந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு வீடு அலோகேட் பண்ணுறோம், இது ஒரு சின்ன ஒரு ப்ராசஸில் வந்த சிக்கல் தான், அது நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இத்தனை கண்டனங்களுக்கு பிறகு பேசுறாரு. அதற்கு அப்புறமும் கூட தோழர் நல்லக்கண்ணோட பதில் தான் நீங்க பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு வீடு இருக்கு இல்லைங்கிறது அப்புறம், முதல்ல கக்கன் பையனுக்கும் வீடு இல்லை, அவரும் இந்த மாதிரி ஒரு அலோகேட் பண்றதுல சிக்கல்ல நிக்கிறாரு, வீடு இல்லாம இருக்காரு, அவருக்கு வீட்டை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மனிதநேயம், அந்த மாண்புங்கிறது இனி ஒருத்தர்கிட்ட எப்படி பார்க்க போறோங்கிறது தான் பெரிய இதாக இருக்குது. அதை குறிப்பாக நீங்கள் சொன்னது போல பிருத்திவி, மக்களுக்கான தலைவர்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளம் வந்து எப்படி வரும் அப்படின்னா, பொதுவாக எல்லா தலைவர்களுக்குமே தேர்தலில் போட்டி போட்டு தேர்தலில் ஜெயிச்சு சட்டமன்றங்களில் போய் பல பிரச்சனைகளை பேசுறது மூலிமா அந்த அடையாளம் வரும். ஆனால் நல்லக்கண்ணு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா 67, 77 அந்த ஆண்டுகளில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது, அங்கே போட்டி போடுறாரு. இறுதியில் வந்து தோல்வி தான் கிடைக்குது. மக்களவை தேர்தலையும் 90களுக்கு பிறகு அந்த கோயம்புத்தூர் பாம்பிளஸ் நடந்தது இல்லையா, அந்த டைமில் போட்டி போடுறாரு, அப்பயும் தோல்வி தான் கிடைக்குது. ஆனால் மக்கள் ஒரு பக்கம் என்னை வந்து தோக்கடிச்சாலோ, மக்கள் என்னை கைவிட்டாலோ, ஏன் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா மட்டும்தான் மக்களோட பிரச்சனையை பேசணுமா, மக்கள் கைவிட்டாலும் மக்களோட பிரச்சனையை நான் இது பண்ண மாட்டேன், மக்களை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னும் வீரியமாக இயங்க ஆரம்பிக்கிறார். அரசியல் களத்தில் ஆகட்டும், போராட்ட களத்தில் மக்களுக்காக அந்த பொது உடைமை கொள்கையை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இன்னும் வீரியமாக இயங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் அவரோட அந்த தலைமை பண்பு இன்னும் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியுது. தோல்வி வந்துருச்சு, மக்கள் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து ஓயாம, எங்கேயுமே வந்து ஒதுங்கி போகாம, மக்களுக்காக நான் தொடர்ந்து நிற்பேன்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டுகளா, 10 வருஷம் 20 வருஷம் இல்லைங்க, 80 வருஷமா ஒரே கொள்கையோட ஒரே நிலைப்பாடோட இத்தனை ஆண்டுகளை பயணம் பண்ணதே வந்து ஒரு மாபெரும் சாதனை தான். மக்கள் வாக்களிக்கலங்கிறதுனால தேர்தலை தான் புறக்கணிச்சாரு ஒழிஞ்சு ஒருபோதும் மக்கள் அவர் புறக்கணிக்கல. அந்த அடிப்படையில் தான் இருந்தது. ஏன்னா நிறைய இப்போ நம்ம வந்து அவரை வந்து நீங்கள் எதுக்கு இதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா, தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர், விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர், அரசியல் ரீதியான போராட்டங்கள், மணல் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக எப்போதும் போராடக்கூடிய ஒரு தலைவர்னு சொல்லலாம். ஆனால் அவரை முக்கியமாக தமிழ் சமூகம் எப்படி நினைவு கூறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் தீண்டாமைக்கு எதிராக களத்தில் நின்று பெரிய பெரிய வேலைகள் பார்த்த ஒரு தலைவர் அப்படிதான் நம்ம அவரை பார்க்கணும். ஏன்னா அவரது வாழ்நாளில் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் இதை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மதுரையில் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி இந்த ஏரியாவில் சில ஒரு தலித் வந்து ஜெயிச்சு வெற்றி பெற்றாலும் அவரால் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்துச்சாங்க. அப்போ இதற்காக அப்போதைக்கு கிட்டத்தட்ட 4000 5000 பேரை திரட்டி அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு
உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் தோழர் RNK. அதற்கப்புறம் தான் திமுக அரசு அமையுது. அப்போ கலைஞர் வந்து இதை செஞ்சு வைக்கிறாருங்கிறத பார்த்தோம். ஆனா இப்படி ஒரு சம்பவம் செய்யறதுக்கு ஊன்றுகோலா அமைந்ததே அவருடைய உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது நம்ம கவனத்துல கொள்ளணும். இன்னொன்னு, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்துச்சு. அவர் ஏரியாவில் பெரிய ஜாதி கலவரம் நடக்குது. ஒரு தலித் சமூகத்துக்கும் இன்னொரு பெரிய சமூகத்துக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையில இவரது, அதாவது தோழர் நல்லக்கண்ணுனுடைய மாமனார் கொலை செய்யப்படுறார். கொலை செய்யப்பட்ட பொழுது இவர் சார்பில் இருக்கிறவங்க என்னென்னமோ பேசி அது பிரச்சனையை பெரிதாக்கலாம். ஏன்னா இயல்பாக வர்றது தானே அந்த கலவரங்கிறது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டா அது எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி தான். அப்போ ரொம்ப முதிர்ச்சியோட, ரொம்ப அனுபவத்தோட, ரொம்பவும் எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு, மக்களை பத்தி கவலைப்பட்டு அவர் எடுத்த முடிவு என்னன்னா, இவர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு வலிதான், வேதனை தான். ஆனா அதற்காகவே அந்த ஒட்டுமொத்த சமூகமும் குற்றவாளி கொண்டு நிறுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதை அடுத்து நடைபெறாம பிரச்சனை நடக்காம இருக்கணும்னா நான் வந்து இதுல முன்கை எடுக்கிறேங்கிற அடிப்படையில முதிர்ச்சியோட அதை வந்து தவிர்த்து அது எதுவுமே ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் பெரிதாக்கி விடல. எங்க வீட்டுல போனது கடைசி உயிரா இருக்கட்டும்ங்கிற அடிப்படையில அதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு. அவர் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அது எப்படி வேணாலும் அரசியல் பண்ணி இன்னைக்கு எங்கேயோ இருந்திருக்க முடியும். ஆனா அதுதான் தோழர் RNK அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 1925ஆம் ஆண்டு இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்த அதே வருடம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கமும் இங்கே வந்து பிறந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து 18 வயசில் அவர் வந்து ஆக்சுவலாக 16 வயசுலேயே வந்து கட்சியில் சேர்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப குறைஞ்ச வயசு அப்படின்றதுனால அப்போ வந்து கட்சியில் சேர்த்துக்கலன்னு சொல்கிறாங்க. 18 வயசில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து பயணிக்கிறாரு. இப்போ ஒருவேளை என்ன பேசப்பட்டது அப்படின்னா, முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு வந்தது அப்படின்னா நல்லக்கண்ணு தான் நிச்சயமா முதல்வராக இருப்பாரு. அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள ரொம்ப வலுவா இருந்த ஒரு தலைவர், கட்சிக்குள்ள பெரிய மதிப்பை பெற்ற ஒரு தலைவராக நல்லக்கண்ணு இருந்திருக்கார். ஆனால் இறுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த அளவுக்கு வளர முடியல அப்படின்னாலுமே இன்னுமே தமிழக மக்கள் மனசுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு மிக பெரும் ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக தான் நல்லக்கண்ணும் எப்பவுமே இருப்பாருன்றதுல சந்தேகமே கிடையாது நமக்கு. நல்லக்கண்ணுவை பத்தி முன்னாள் முதல்வர் கலைஞர் பேசுறப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாம வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட வேற என்ன பெருமை வேணும் அப்படிங்கிற பெரிய விஷயம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளும் நினைவு கூர்ந்து அதை பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயத்துல தான் நம்ம இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஒரு பக்கம் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சாலும் இன்னொரு பக்கம் அவர் எதையெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார், அவரோட கொள்கை, அவரோட கோட்பாடு, அவரோட அந்த உறுதித்தன்மை, நேர்மை, எளிமை, இது எல்லாத்தையுமே வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு இளைஞர்கள் எல்லாருமே ராஜீவ்காந்தில தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, தொடர்ந்து அரசு மருத்துவமனையில தான் பார்ப்பாரு. அவர் போட்டிருக்க சட்டை, வேட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா ஒருத்தர் இருந்தா தோல்ல எப்படி துண்டு போட்டிருப்பாரு அதே மாதிரிதான் இருப்பாரு. சொன்னது கரெக்ட், நம்ம தாத்தா மாதிரி தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவரால. ஆனாலும் அவர் தேர்தலில் ஜெயிக்காததை மட்டும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இது என்னதான் பிரச்சனை, யாரோ ஜெயிக்கிற தேர்தலில் இவரால ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது எனக்கு புரியாத. அது மாதிரி நான் சொன்னது போலவே அந்த அளவுக்கு அந்த அவருடைய வாழ்க்கை பயணம், அவருடைய வாழ்க்கை முறையை வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இன்னும் அதிகமா புரிஞ்சுட்டு அவரோட வாழ்க்கை எதெல்லாம் விட்டு போனவரோ அவரோட லெகசி இருக்கு இல்லையா, அந்த லெகசியை வந்து இன்னும் நம்ம வீரியமா கடைபிடிக்கணும் அப்படின்றதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு நமக்கு. இப்போ காங்கிரஸ் திமுக நல்லா தான் நல்லுறவோட போகுது, பல பிரச்சனைகளை தாண்டி வந்துருச்சுன்னா செய்தி பார்த்தோம். இப்போ என்னன்னா மறுபடியும் வேதாளம் முருங்கமடத்தில் ஏறுது அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டோடங்கர் ஒரு மீடியாவுக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகா கூட்டணிக்கு எங்களோட வரத்துக்கு தயாரா இருக்குங்கிறாரு. இது என்னது, எண்டு கார்டு போட்ட ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் டைட்டில் கார்டு போடுறாரு மாதிரி ஒரு இல்ல. முதல்ல கிறிஸ் சோடங்கர் வந்து யாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம. இவர் வந்து கோவாவை சேர்ந்தவர், கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கார். அதனால அப்பவே தெரியும் நமக்கு இவருக்கு வந்து தமிழக அந்த மண்ணுக்கான அரசியல் வந்து இவருக்கு பெருசா புரிதல் இருக்காதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் வந்து அந்த அவரோட அந்த கருத்தை வந்து ஏத்துக்கல மோஸ்ட்லி யாருமே. ஏன்னா இங்க இருக்கவங்க வந்து அவங்க நல்லாவே தெரியும் திமுகவோட பயணிச்சா மட்டும்தான், அதாவது திமுகவோட பயணிச்சான்னு சொல்றதை விட தாவேகாவோட பயணம் பண்ணா நம்ம கட்சிக்கு எதிர்காலம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்க காங்கிரஸ் நல்லா தெரியும். ஆனா அவர் வந்து பொறுப்பாளர் தானே, அவர் சொல்றதா ஒரு பக்கம் ஆபீஸ்ல எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் தாவேகாவோட பன்ருட்டியார் இருக்காரு, இப்ப அவரு தாவேகா ஆதரவு தெரிவிக்கிறார். அதுதான் பிரச்சனையே இங்க. என்னன்னா இவர் என்ன சொல்றாரு, கிரீஸ் சோடங்கர் மாதிரி தாவேகா வந்து கூட்டணிக்கு வர தயாரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ ஆபியஸா வந்து தாவேகாக்கு இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, யாரு வந்தாலும் அவங்க ஏத்துக்குவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவரு வராரு இவரு வராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கடைசியில வந்து பன்ருட்டியார் மட்டும் தான் வந்தார். இப்ப அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தான், பின்னடைவு தான். அப்படி இருக்கிற சமயத்துல ஆமா அப்படி இருக்கிற சமயத்துல எந்த கட்சி வந்தாலும் தாவேக்காக சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மைலேஜ் தேவைப்படுது. அதனால வந்து
இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் ஏற்கனவே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லா தேர்தல்களையும் காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய அளவிலேயே அவங்களுக்கு தோல்வி தான் வருது. அதற்கு அந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள ஒற்றுமையின்மை. ரெண்டாவது, எந்த ஒரு தோல்விக்கு அப்புறமும் காங்கிரஸ் கட்சி பெருசா சுய பரிசோதனை பண்ண மாட்டாங்க. அந்த தோல்வியிலிருந்து பெருசா காங்கிரஸ் கட்சி பாடம் கத்துக்க மாட்டுறாங்க. அதனாலதான் வந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோக்குது அப்படின்றது வந்து ஒரு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அபிப்பிராயம் தான். அதுதான் வந்து காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸா இருக்கு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா பல காங்கிரஸ் தலைவர்களுக்குள்ளேயே பல கோஷ்டி பூசல்கள் இருக்கு, பல மோதல்கள் இருக்கு. என்னதான் இங்க காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் தலைவர்கள்னா கட்சியோட வளர்ச்சிக்காக பாடுபட்டாலும் கட்சியோட வளர்ச்சிக்காக வேலை செஞ்சாலும் இன்னுமே கட்சி வந்து பெருசா வளராம தான் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாலே அதான் பாக்குறோம். நம்ம இந்தியா கூட்டணி சார்பாக தான் 2024 லோக்சபா தேர்தல் ஏதோ ஒரு வகையில அந்த காங்கிரஸ் கட்சி நல்லா ஜெயிச்சு வந்தாங்க. ஆனா அடுத்த அந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையும் காங்கிரஸ் தோல்விதான். ஆனால் அப்படி இருக்கிற சமயத்துல உங்களுக்கு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்க கட்சியால எப்படி வந்து பெருசா டிமாண்ட் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அது வந்து இயல்பாவே எழும் இல்லையா? உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு ஓட்ஸர் அதிகமா இருக்கு அப்படின்னா பிரச்சனை, நீங்க தனித்து கூட போட்டி போடலாம், இல்லை அதிகமா இடங்கள் கேட்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கே வந்து ஆப்வியஸா எல்லா கட்சிகளுக்குமே தேர்தல் வாழ்வாசாவா தேர்தல் தான். ஆனா காங்கிரஸ் கட்சியோட அந்த ஒரு எழுச்சியை நிரூபிக்க வேண்டிய தேவை கட்சிக்கு எழுந்திருக்கு. அந்த டைம்ல வந்து மீண்டும் இப்பதான் எல்லாம் ஒட்ட வச்சாங்க, அந்த பிரிஞ்சு போன இதெல்லாம் இப்போதான் ஒட்ட வச்சு கேசி வேணுகோபால் வந்து இங்கே பேசினாரு, சோனியா காந்தி தலையிட்டு அந்த அதிகார பகிர்வுல வந்து காங்கிரஸ் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு டிமாண்ட்லேருந்து பின்வாங்கினாங்க. அப்புறம் வந்து திமுகவும் ஒரு சில தொகுதிகள் வந்து கூட தரதா ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கடைசியில் ஒரு கம்ப்ளீட் ஷேப்பாக வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில் முதல்வர் வந்து காங்கிரஸை ஜஸ்ட் கிண்டலாக ஒரு விஷயம்லாம் சொன்னார். அது வந்து அதாவது தென் மாவட்டம் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. அதில் விஜய் வசந்த் எம்பி, இளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கத்பட் உள்ளிட்டோர்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ முதல்வர் வந்து நான் இங்கே வந்திருக்கேன், தொகுதிக்கு எதுவும் செய்யலைன்னு சொன்னால் காங்கிரஸ்காரங்க குறிப்பாக காங்கிரஸ் சும்மா விட்டுருவாங்களா, தொலைச்சு எடுத்துருவாங்க என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இத்தனை நாள் இருந்த பூசலை ஜாலியா பேசி டைவர்ட் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயத்தை கூட இவங்க வந்து உடைச்சு விட்டாரு. நெருக்கத்துல கல்லறிஞ்சிட்டாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டீப்பா யோசிச்சிருக்காரு கிறிஸ்டோடங்கர். இப்போ திமுக காங்கிரஸ் ஒன்று சேருது அப்படின்னா அது யாருக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும், பாஜகவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும், எதிர்கட்சிகளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் கிறிஸ்டோடகனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம உடச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்லை கொடுத்தாரு. கிறிஸ்டோடகர் என்ன சொன்னார் அப்படின்னா தாவேகா வந்து எங்களோட சேரதுக்கு ரெடியா இருக்கு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னது என்னன்னா காங்கிரஸ் வந்து ஒரு கட்சிங்க, அது என்ஜிஓ கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்போதான் தெரிஞ்சிருக்க போல காங்கிரஸ் ஒரு கட்சி அப்படின்ட்டு. இப்போ காங்கிரஸ் ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொள்கையோட அதுக்கேற்ற மாதிரி கூட்டணியோட பயணிச்சா மட்டும்தான் அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். ஆனா அந்த ஒரு எதிர்காலத்தை அந்த இதை வந்து நம்பிக்கை சிதைக்கும் விதமா மீண்டும் வந்து கிரீஷோடகர் பேசியிருக்காரு அப்படின்னா இதுல முக்கியமான பியூட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கா அங்கீகரிச்சிருக்கான். அதாவது காங்கிரஸோட பலத்தை வந்து தாவேக்கா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. அவங்களுக்கு புரியாமையா இருக்கும், ஏன்னா பலத்தை புரிய போய் தான் கூப்பிடுறாங்க வாங்க 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 அப்படின்ட்டு பலவீனமாக்குறதுக்கு. நீங்க போயிட்டு பலவீனம் ஆயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் திமுக கூட ஜாயின் பண்ண முடியும். நீங்க விஜய் பலமாகிறது கூப்பிடுறாரு. இதுல இன்னொன்னு சொல்றாரு கிறிஸ்டோடங்கர், 12% வரைக்கும் காங்கிரஸ்க்கு வாக்கு வங்கி இருக்குங்கிறாரு. எங்க இருக்கு? நானும் பூத கண்ணாடி வச்சு தேடி பார்த்தேன், ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல. 12 to 20 ஏன்னா இப்ப சொல்ற மாதிரி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வேணா இருக்கலாம். இப்போ மற்ற மாவட்டங்கள்ல இருக்கா, சென்னையில இருக்கா, இப்போ திருவாரூர்ல இருக்கா, கோயம்புத்தூர்ல இருக்கா அப்படின்னா அது கேள்வி தானே. ஏன்னா அங்கெல்லாம் வந்து 4%, 5% வாக்கு வங்கியே இல்லைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ்க்கு பரவலான வாக்கு வங்கியை காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கு. ஆனா 20% வச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் என்ன விதமான ஒரு பதில் அவர் சொல்றாரு, அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா இப்போ நேதிக்கே பேசணும் சென்சேஷன்ல, அதாவது திமுக ஒரு நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க 27+1 27 சட்டமன்ற தொகுதிகள், அப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட். ஆனா இவங்களோட பார்வை, குறிப்பா கிறிஸ்டோடங்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்னன்னா ஒன்னும் இப்படி சொல்லி இருந்திருக்கலாம், தாவேக்கா எங்களோட கூட்டணி விரும்புச்சு அப்படின்னா பாஸ்ட்ல போயிருக்கும். இன்னும் விரும்பிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அப்ப ஏதோ ஒரு வகையில நீங்களும் தாவேக்காவும் பேசிட்டு இருக்கீங்களா? இப்போ காங்கிரஸ்குள்ளேயே வந்து திமுக போலான்னு சொல்லிட்டு தலைமையே சொல்லிட்டதா சொல்றாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் 2 வாட்டி அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன். அவர் என்ன சொல்றாரு? தாவேக்கா அங்க கூட வரதுக்கு தயாராக இருந்ததுன்னு சொல்லல, தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளதுங்கிறாரு. அப்படின்னா அது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இங்க கூட்டணியில பேசிக்கிட்டு அதுவும் சொல்றாரு, அதுதான் டிமாண்ட். அதுதான் என்ன அப்படின்னா அழகு, இதுல 2 விஷயம் இருக்கு அழகு.
ஒன்று கிறிஸ்டோடங்கரனுடைய தனிப்பட்ட ஈகோ, இன்னொன்று திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிற ஸ்டைலில் அவருக்கு உடன்பாடு இல்லை. என்ன அப்படின்னா, கிறிஸ்டோடங்கர் தொடக்கத்திலிருந்து திமுக விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கார். அதில் வந்து திமுகவும் இவர் மீது ஒரு எரிச்சல் அடைஞ்சிருச்சு. கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் வந்து இவங்க வரதை விரும்பல. அதாவது குறிப்பாக கிறிஸ்டோடங்கர் வந்து முதல்வரை சந்திச்சு இவர் மூலமா பேச்சுவார்த்தை நடைபெறுறது இவங்க விரும்பல. அதனால அவரை விட பெரிய தலைக்கட்டத்திலிருந்து அழைச்சிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னதன் பேர்ல தான் கேசி வேணுகோபால் காங்கிரசினுடைய தேசிய பொதுச் செயலாளர் வரவழைக்கப்பட்டாரு. அவரு ஸ்டாலினோட பேசினாரு. முதல்வரோட பேசினதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு இறுதி கட்டத்தை எட்டுச்சு. அமௌண்ட் அதாவது இந்த நம்பர் மட்டும்தான் முடிவெடுக்கணும். அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இதுல கிறிஸ்டோடங்கர் தான் வந்து புறக்கணிக்கப்பட்டதையும் அவமதிக்கப்பட்டதையும் உணர்ந்தார். ஏன்னா இவர் பேசின பேச்சுக்காக தான் திமுக அந்த பதிலடி கொடுத்திருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, திமுக எல்லா கட்சியும் கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துது. இன்னும் காங்கிரஸ் கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்குது. கிறிஸ்டோடங்கர் கொடுத்த பேட்டியிலேயே எல்லாருக்கும் இடத்த கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கன்னு சொன்னா எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, இப்போ திமுகவினுடைய பிளான் படி 27, 28, 29 இந்த 3 நாட்கள்ல ஒரு நாள்ல காங்கிரஸ் அழைச்சு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முடிவுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை அழைச்சிட்டு வந்து பேசுறதுங்கிறது அவருக்கு உடன்பாடு இல்லை. அவர் ரொம்ப தொடக்கத்திலேயே குழுவை போட்டுட்டாரு. அங்க 5 பேர் கொண்ட குழுவை போட்டு போய் பேச்சுவார்த்தை பண்ணுங்கன்னு சொன்னாரு. அது திமுக உடன்படலை. அந்த கோபமும் அவருக்கு இருக்கு. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சோனியா காந்தியை நீங்க அமைதியா இருங்க நான் பேசுகிறேன்னு சொன்னாலும் இவங்க சொல்லுறாங்க அப்படின்னா, அப்போ காங்கிரஸ் வந்து ஜனநாயக பூர்வமான கட்சிங்கிறத தாண்டி இப்போ ரொம்ப அதிக அளவுல ஜனநாயகம் பரவலாயிடுச்சு. ஜனநாயகமே கிடையாது. இது வந்து கட்சியை சீர்குலைக்கும் விதமாக செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா நீங்க சொன்னீங்க இல்லையா, கிறிஸ்டோடங்கருக்கு வந்து ஈகோ டச் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து திமுகவோட ஈகோவை தொடர்ந்து டச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுதான் திமுக என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க நடவடிக்கை எடுங்க. யார் மேல? மாணிக்கம் தாகூர் மீதும், மாணிக்கம் தாகூர் மீதும் பிரவீன் சக்கரவர்த்தி மீதும். ஏன்னா அவங்க தான் அந்த கூட்டணி விரிசலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. அவங்க தான் அமைதியா இருக்காங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? அமைதியா இருந்தா மட்டும் பத்தாது. இந்த மோதல்களுக்கு இனிமேல் தலையிட மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் திமுக ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கோரிக்கை வச்சாங்க. அந்த ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் தலைமை பெருசா இன்னும் ஏத்துக்கல. அதனால அது வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க சொன்னது போலவே யூஸ்வலா இருக்க புரோட்டோகாலை திமுக அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கட்சிகளோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தான் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. தான் வழக்கமா இருக்க நடைமுறை. இப்போ எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க இல்லையா? அடிப்படையில் சின்ன சின்ன கட்சி ஆமா அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க சொன்னது போல இந்த மாத இறுதிக்குள்ள பேச்சுவார்த்தை காங்கிரஸ் நடத்தப்படும், முதற்கட்ட பேச்சுவார்த்தை. அதுக்கு முன்னாடியே கூட திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு டிமாண்டை சுட்டி காட்டுறாங்க. நீங்க எப்போ நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த கூட்டணி விரிசலுக்கு காரணமே காங்கிரஸ் தானே. திமுக அவங்க வந்து வெளியே போக சொன்னாங்க. திமுக வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண சொன்னாங்க. அதிகார பகிர்வு என்பது நீங்க டிமாண்ட் வைங்க, ஆனா இருந்தாலும் எங்களோட கொள்கைக்கு எதிராக இருக்கிறதுனால சிஎம்ஏ சொல்லிட்டார் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தானே ஆட்சியில் பங்கு ஆசை இருக்கா, ஆட்சியில் பங்குங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறப்ப அது எப்படி ஆசை இல்லாம போயிடும்? கட்சி ஆரம்பிச்ச எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்க தானே செய்யும். ஆனா முதல்வர் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் இல்லைங்கிறாருங்கிறத சொல்லிட்டு தான் தனக்கான ஆசையை வெளிப்படுத்துறாரு. விஜய் மீதான பெரிய இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது இங்க இருக்கக்கூடிய கொள்கை அதிமுகவும் சரி திமுகவும் சரி அந்த மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க. கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்தது இல்லை. இந்த 2 கட்சிகளும் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் தரப்புல என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பொறுப்பாளரை போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இதான் நிலைமை, தமிழ்நாட்டில் அரசியல் இப்படி தான் செயல்படும். குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற டெக்னிக் தான் அது. அப்புறம் இப்படி பண்ணுற குட்டியா பயன்படுத்தி ஆழம் பார்த்தாங்க. திமுக லாக்கு போட்டுட்டு அதனால ஒரு வழி இல்லாம எல்லா குட்டியும் பேக் டு பேக். என்ன பண்ணுவாங்க, 40 சீட் கொடுங்க விஜயோட போவோம்னு சொல்லுவாங்க. திமுக 40 சீட் கொடுப்பாங்க. இப்போ வந்து டிமாண்ட் வைக்கிறாரு பாருங்க, விஜயோட பேசுறோம் அப்படின்னா இப்போ கடைசி நேரம் வரைக்கும் தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல இருந்தா களத்துல எப்படி கூட்டணி ஜெல்லாகும், வெற்றியை நோக்கி எப்படி நகருங்கிறது சின்ன புள்ளைய கேட்டா கூட சொல்லுவாங்க இது தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஒரு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு, நீங்க எண்ணிக்கை கூட்டிட்டே இருந்தீங்க. இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க கிறிஸ்டோடங்கர் வந்து, உள்ளாட்சி அமைப்புகள்ல எங்களுக்கு வந்து அதிகார பகிர்வு திமுக கொடுக்கறதா சொல்லிருக்காங்கன்னு சொல்றாரு. மேயர்ல இருந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து அதிகார பகிர்வு பண்ணலான்ற மாதிரி திமுக சொன்னதா சொல்றாரு. இப்போ அது வரைக்கும் ஒரு ஓகே தான். ஆனா எதுக்கு விஜய காரணம் காட்டி மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறாரு? ஏற்கனவே விஜய் தரப்புல சொல்லிட்டாங்க, எங்க கூட யாருமே பேச்சுவார்த்தை பண்ணல, அப்படி பரவுறதெல்லாம் தவறான தகவல், வதந்தி அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் பேசினார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அவர் காட்டி வாங்கிக்கலாங்கிறாங்க. சரி, கிறிஸ்டோடங்கரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, சசிகலாவோட ஸ்ட்ராட்டஜி என்னதான் எனக்கும் புரியல. நேற்று திடீர்னு கட்சி அறிவிப்பை வெளியிட்டாங்க. சாயந்தரமா வந்து கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா கட்சி பேரை சொல்லல, அப்புறமா சொல்றேன் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து அதுல வந்து ட்விஸ்ட் வேணுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா திவாகரனோட கட்சி பேர் தான் எடுத்துக்க போறதா சொல்றாங்க. இல்ல அதுல வந்து
என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை உள்ளிட்டோர்லாம் கட்சியில் வந்து ஐக்கியமாயிருக்காங்க. ஆல்ரெடி பல செய்திகள் வந்திருக்கு. இவர் வந்து பல வேலைகள் பார்த்தவர் தான். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வீரப்பன்லேருந்து அயோத்தி குப்பம் வீரமணிலேருந்து பலரையும் என்கவுண்டர் பண்ண ஒரு நபர் தான் அவர். அந்த அடிப்படையில் இவர் ரிட்டையர்ட் ஆகிறப்ப கூட ஒரு சர்ச்சையானுச்சு, அதுவுமே பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஆனாலும் இப்போ சசிகலா கட்சி பின்னாடி இவர் அணி திரண்டிருக்கிறது பின்னாடி எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற காரணம் இருக்கு. அதையும் தாண்டி சசிகலா நேற்று பேசின பேச்சு இருக்குல்ல, அது ரொம்ப படுபயங்கரமான ஒரு பேச்சு. அந்த பேச்சுல ரொம்ப கலவுக்கியலா லோக்கல் டேர்ம்லயே இப்பதான் முதல் முறையா ஒரு பெரிய அரசியல் உரையை சசிகலா ஆற்றுறத தமிழ்நாடு பாக்குது. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே, அதாவது இப்போ நீங்க புதுசா பாத்தீங்க அப்படின்னா சசிகலா எவ்வளவு பாவம், எடப்பாடி எவ்வளவு மோசம் அப்படிங்கிற சிந்தனையை உண்டாக்குற மாதிரி பேசுறீங்க. நீங்க சொல்லது போல இந்த கலோக்கியலா பேசுறாங்கல்ல, நான் பார்த்து சிஎம் ஆக்கிட்டு போனேன், ஆனா இவ்வளவு பெரிய ஈட்டி எடுத்து குத்திட்டாரு அப்படின்ற மாதிரி முதல்ல குத்துறாங்க முன்னாடி குத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க பட்ட அந்த அரசியல் நெருக்கடிக்காகட்டும் எல்லாத்தையும் வந்து ஒரு பொது மேடையில முதல் மேடையிலேயே வந்து மக்கள் இடத்துல சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 9 வருஷம் கழிச்சு சொன்னேன் அப்படிங்கறதும் சொல்றாங்க. நான் வந்து அமைதி காத்தேன், நான் எதையுமே எடுத்தேன் கவுத்தன் பண்ண மாட்டேன், பொறுமையா முடிவெடுத்து தான் பண்ணுவாங்கிறாங்க. ஆனா ரொம்ப பொறுமைங்கண்ணா. அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு எப்படி நீங்க வந்து கேபிடலைஸ் பண்ண முடியும்? இதான சரியான ஸ்ட்ராட்டஜி. அவங்க நோக்கம் என்ன, ஆட்சியை பிடிக்கிறதா? ஆட்சியை பிடிக்கிறது இல்ல, நோக்கம் எடப்பாடியோட வாக்கு சதைக்கிறது தான். அதுதான் இங்க வந்து பெரிய சந்தேகம். இப்ப வந்து முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க சசிகலா, திமுக இருக்கிறதே மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இது திமுக கலைக்கப்பட்டதுவால் எடப்பாடிக்கு இது போற தெரியல. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல அவங்க எல்லா முயற்சிகளும் எடுத்து பார்த்துட்டாங்க. எடப்பாடி கூட வர்றேன், நான் பிரச்சாரம் பண்றேன், எனக்கு எந்த பதவி வேண்டாம், ஆனா அதிமுகவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தூது விட்டு பார்த்துட்டாங்க. எதற்குமே அவர் மசியல. ரெண்டாவது இவங்களையும் கட்சிக்குள்ள இணைத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தரல. பொறுத்து பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவங்க பேச்சை கேட்கறதாவே இல்ல, அவர் தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல போயிட்டு டிடிவி எடப்பாடி வந்து அண்ணன் சொன்னதெல்லாம் அவங்களால ஏத்துக்கவே முடியல. அந்த கோபமும் இருந்துச்சு. பொறுத்து பார்த்து யாருமே நமக்கு வந்து உதவியா இல்லை, எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்கிற அடிப்படையில் இவங்களாக ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காங்க. இதுல நேற்று பேசுனதுல நல்ல வேலை, அதாவது எடப்பாடி பழனிசாமியால் அவங்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள், அவங்க நேர்ந்த துன்புறுத்தல்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கோர்ட் தீர்ப்பு அளித்ததன்படி இவங்க பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள்லாம் போயிட்டு ஏமா நீங்க அங்க இருக்கணும், நம்ம ஆட்சி தானே தமிழ்நாட்டில் நடக்குது, வந்து அங்க வந்துருங்க அப்படின்னு கேட்டதாகவும், இல்லப்பா நான் வரல, இப்போதைக்கு நான் அவங்க ஆட்சி நல்லபடியா போயிட்டு இருக்கு, திமுக எதுவும் குறை சொல்ல இல்லாம இருக்கு, நான் வந்துட்டேன்னா டிஃபன் கேரியர் கொண்டு போனாங்க, 5 பேர் போய் பார்த்தாங்க, இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும், அதை தாண்டி பார்த்துட்டாங்கன்னு ஏதோ சொல்லுவாங்க, அதனால வரல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப யோசிக்கிறப்ப தான் தெரியுது நான் எவ்வளவு சரியான முடிவு எடுத்திருக்கேன், இங்க வந்திருந்தேன்னா நான் உயிரோட இருந்திருப்பேனே தெரியலங்கிற அளவுக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல இவங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போடுறாங்க எடப்பாடி மீது. அதாவது இவர் வந்து அவங்க கணவர் நடராஜனுடைய உடல்நல கோளாறு சமயத்தின் போதும் பெயில் தர்றப்ப எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டாரு. அவங்களுக்கான ஒரு லிபரலாவே இல்லை, வீட்டில் தங்க கூடாதுன்ட்டாரு, போயஸ் கார்டன் போக கூடாதுன்ட்டாரு. அதே மாதிரி ஒரு மறைவுக்கு வந்தப்போ என்ன முழுசா கூட காரியம் செய்ய விடாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடியினுடைய பேரை எங்கேயுமே பயன்படுத்தாம சொல்லிட்டாங்க. இப்போ இதுல வந்து டிடிவி தினகரன் ரொம்ப அளவுக்கு மீறி கோவப்பட்டதை நீங்க பார்த்துருக்கலாம். இவங்க கட்சி தொடங்குறதுல அவருக்கு ரொம்ப கோவம். 30 வருஷத்துக்கு மேல எனக்கு மட்டுமே தெரிந்த முகம் வந்து இப்பதான் மக்களுக்கு தெரிய வருதுன்னு அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அவருக்கு இருக்கிற சேலஞ்ச் இருக்கும்ல, அவருக்கும் அந்த சமுதாய வாக்குகள் தான், இவங்களுக்கும் அந்த சமுதாய வாக்குகள் தான். அதுதான் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். இதுல ஒண்ணு நம்ம தெளிவுபடுத்திக்கணும், சசிகலாவுக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஆப்போனன்ட் எடப்பாடி பழனிசாமி தான். அவரை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு தான் இவங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி தினகரன் இது ஆரம்பிச்சாரு, ஆனா போய் சேர்ந்துட்டாரு எடப்பாடியோட. இப்ப இவங்களும் எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு, அதாவது தினகரனுக்காகட்டும் அந்த ஒட்டுமொத்த அதிமுக கூட்டணிக்குமே, இப்ப தினகரன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசினாங்க அப்படின்னா, 2021ஆம் ஆண்டு தினகரன் தனித்து நிக்க போய் தான் நம்மள்ட்ட வந்து அந்த வாக்குகள் அதிகமா வரல, அதனால தோத்துட்டோன்ற மாதிரி அந்த ஒரு கருத்து இருந்தது. இப்ப தினகரன் வந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் வாக்குகள் செதறிச்சோ அந்த வாக்குகள்லாம் ஒன்றிணைச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை நம்ம ஜெயிச்சிடலான்ற மாதிரி அதிமுக கூட்டணி நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போ சசிகலா வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குகளும் மீண்டும் செதற வாய்ப்பு இருக்கோ, அந்த வாக்குகள் வந்து பாதி வாக்குகள் சசிகலாவுக்கு போயிருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த பெல்ட்ல வந்து நமக்கு பெரிய அடி வருமேன்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்திய கூட்டணிக்கு. இதுல ரொம்ப நம்ம துல்லியமா பார்க்கணும். என்னன்னா இதுல வந்து என்னன்னா டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரும் ஒரே சமூகம் தான். இன்னும் குறிப்பா ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா டிடிவி, சசிகலா குறிப்பிட்ட குடும்பத்திலிருந்து வர்றவங்க தான். ஆனாலும் இதுல வந்து யாருக்கு வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு தான் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களோட ஆதரவு இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தின் போது சசிகலா முக்குளத்தோர் சமூகத்துக்கு செய்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் ஜெயலலிதாவுக்கு
நிபந்தனையற்ற ஆதரவு முக்குளத்தூர் சமூகம் இருந்த பொழுதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாவே அந்த பக்கத்துல அவங்க இருந்தாங்க. யாராலையும் ஜெயலலிதாவை அசைக்க முடியல. அதற்கு காரணம் இந்த சமூக வாக்கு வங்கி இருந்துச்சு. இப்ப அதை மனசுல வச்சுதான் நேத்துக்கு கூட சொந்த ஊர்ல போடுவாங்க பார்த்தா பொதுக்கூட்டத்தை பசுமொன்ல போட்டிருக்காங்க. அப்ப அதெல்லாமே அந்த மனசுல வச்சுதான் போட்டிருக்காங்க. அது பின்னாடி எல்லாம் அந்த கணக்குகள் இருக்கு. இப்ப அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்கிறது அந்த மக்கள் வந்து யாரும் மறக்கல. அதற்காகவும் இந்த நேரத்துல எடப்பாடி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, எடப்பாடி என்ன சரியா கவனிக்கல, என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினார் அளவுக்கு இவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக களத்தில் எதிரொலிக்கும். அதற்காகத்தான் டிடிவி தினகரன் பதறாரு. நீங்க வந்து துண்டு துண்டான சக்திகள், நீங்க எல்லாம் தனித்து வெளியேறிட்டீங்க, அம்மா ஆட்சி ஒருங்கிணையணும் அப்படின்னா ஒன்னா வந்து சேருங்க அப்படின்னு சொல்றதும், திடீர் காஃபி மாதிரி திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி இவங்க வந்து திடீர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க விமர்சிக்கிறதுக்கு பின்னாடியும் இந்த பயம் தான் இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் என்ன நினைச்சிருந்தாரு, நாம மட்டும்தான் அந்த சமூகத்தோட பிரதிநிதி, டெல்டாவிலையும் அங்கேயும் நம்ம ஒரு பெரிய வாக்குகளை அறுவடை பண்ணிடலாம், ஓபிஎஸ் அந்த அளவுக்கு பவர் இல்ல, சமூகத்திலேயே செல்வாக்கு இல்லாத நிலைமையில தான் இருக்காரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சசிகலா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டதை அவரால் ஏத்துக்கவே முடியல, தாங்கிக்கவும் முடியல. எடப்பாடி உண்மையிலேயே அதுல அரண்டு போய் தான் கிடக்குறாரு. ஏன்னா இது வந்து இவங்க உள்ள வர்றது திமுகவுக்கு தான் ஆதரவு போய் முடிய போகுது. இப்போ இன்னொரு முக்கியமான சேலஞ்சே வந்து பாஜக தான். இப்போ எடப்பாடிக்கு ஒரு பக்கம் அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு எதிராக சசிகலா செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்து எடப்பாடி இருக்கார். அது நிச்சயமா அது நடக்கும் என்ன அரசியல் களத்துல. எடப்பாடி பழனிசாமியும் தாண்டி பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த கூட்டணியில ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது. அதனால தான் தினகரனை மெனக்கெட்டு எடப்பாடி பழனிசாமியை சகோதரன்னு சொல்ல வச்சு கூட்டணி கூட்டு வந்தாங்க. இப்போ அவருமே என்ன சொல்றாரு, பாஜக தயவுல தான் நாங்கள் வந்து கௌரவமான எண்ணிக்கையில வந்து நாங்கள் தொகுதிகள் வாங்குவோன்ற மாதிரி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பாஜகவுக்கு சசிகலாவோட வருகை என்பது எப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும், எப்படி சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து இன்னும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா பாஜகவுக்கும் பெரிய டேமேஜ் இருக்குல்ல. அதனால இது வரக்கூடிய நாட்கள் ஒருவேளை பாஜக சசிகலாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் அமைதிப்படுத்த வாய்ப்பு இருக்கா, இல்ல இன்னும் வீரியமா சசிகலா இறங்க போறாங்களா அப்படின்றத பொறுத்து இறங்கினா அதுக்கு பின்னாடி பாஜகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இருக்கும். ஏன்னா எடப்பாடியை உள்ள வச்சுட்டு பலவீனப்படுத்துறதுக்கான வேலையை பாஜக செய்யுதோங்கிற சந்தேகம் வரும். இத்தனை நாள் வரைக்கும் சசிகலா அமைதியா இருந்ததுக்கான காரணம் பாஜகன்னு சொல்லப்பட்ட நேரத்துல இப்ப சசிகலா திடீர்னு ஒரு குரல் எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அதற்கும் ஆப்வியஸா காரணமா பாஜக தான் இருக்கு. ஏன்னா நிறைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. அவங்களோட சம்மதம் இல்லாம இவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அரசியல் அறிந்த அனைவருக்குமே தெரியும். சசிகலாவை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி வசம் அவரோட அந்த ஆளுமையை குறைக்க கூட முடியும். சசிகலா வந்துட்டாங்க அதனால வந்து அதிகமா நம்ம வந்து போட்டி போடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கிறதுக்கும் பாஜகவால் முடியும். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி ஒரு வினோத செய்தி. அதாவது நம்ம வந்து ஏஐ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து அதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு வந்து பல வினோதங்களை பார்த்துட்டு வரோம். இப்போ என்ன அப்படின்னா, பெங்களூர்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இரவு நேரம் வந்து தூங்க போவோம்ல, அப்போ யூஸ்வலாக வந்து ஃபேன் யூஸ் பண்ணுவோம், ஏசி யூஸ் பண்ணுவோம். ஆனால் குறிப்பிட்ட டைமில் இப்போ ரொம்ப குளிருது அப்படின்னா நம்ம எந்திரிச்சு ஃபேன் ஆஃப் பண்ணுவோம், அப்போ நம்ம தூக்கம் கெடும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏஐ மூலிமா ஏஐ ரூம்மேட் உருவாக்கியிருக்கார். அதாவது ரூம்லேயே ஒரு கேமரா மாதிரி ஃபிட் பண்ணி இவர் படுக்க போகும்போது ஃபேனை போட்டு தூங்கிடுவார் போல் இருக்கு, பெட்ஷீட்லாம் போத்திக்குவார். அப்போ வந்து ஒரு வேளை குளிருது அப்படின்னா பெட்ஷீட்லாம் போத்திக்குவார். அப்போ நைட் டைமில் அந்த ஒரு திடீர்னு வந்து வேக்குது அப்படின்னா பெட்ஷீட் எடுத்து விட்டுருவாங்கல்ல, காற்று வரணும் அப்படின்ட்டு. அதான் பெட்ஷீட் எடுத்து விட்டு வர அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ கேமரா டிடெக்ட் பண்ணி ஃபேன் ஆன் பண்ணிருப்பான். இவர் எந்திரிக்க வேண்டியதில்லை, ஃபேன் ஆன் பண்ணிருமா. அப்போ ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் குளிருது அப்படின்னா இவர் வந்து பெட்ஷீட்டை போத்திக்கு வரல, அதை டிடெக்ட் பண்ணி மறுபடியும் ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருமா. அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கி இருக்க இருப்போம். அந்த ஏஐ ரூம்மேட்டை வச்சு என்னோட எப்படி வந்து அவர் தூங்குறாரு அதை டிடெக்ட் பண்ணி அதன் மூலியமா ஃபேன் ஆன் பண்றது ஆஃப் பண்றது எல்லாமே வந்து இதுங்கிறதுனால இவர் நைட் டைம் எந்திரிக்க வேண்டாம் தேவையில்லாம அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இருக்கும். இப்போ நைட் டைம் தேவையில்லாம எந்திரிக்க வேணாம்னு நினைச்சு இதை பண்றாரு. நைட் டைம்ல சிலருக்கு வந்து இயற்கை அழைப்பு வரும், அப்பவும் வந்து எந்திரிச்சு தான் போகணும். அதற்கு என்ன மாதிரியான ஏஐ மெத்தட் கொண்டு வருவாங்க கேட்டு நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம். இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.